இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிச்சுதா இந்த சேமியா கிச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை போட்டு நீங்கள் ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க நம்ம இந்த சேமியா கிச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். சேமியா கிச்சடி எப்படி செய்யலாம்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது நம்ம 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அந்த காய்கறி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு, தக்காளி, வேக வச்ச பட்டாணி, கொஞ்சம் குடமிளகா, வெங்காயம் எடுத்துருக்குறேன். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துருக்கேன். இதில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி பருப்பு பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம வறுத்துக்கிடுவோம். வேர்க்கடலை வறுபட்டுட்டு இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிடுவோம். அதே ஆயிலில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூட ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இருக்கு. இப்போ நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ஈஸியாக வேகக்கூடிய காய்கறியாக சேர்த்துக்கலாம். கேரட், நான் இன்றைக்கி ஒரு கேரட் சேர்த்துருக்கேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் ஒரு பாதி குடமிளகாய், அப்புறம் வேக வச்ச பட்டாணி, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது காய்கறி நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடுவோம். இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த ஒரு கப்புக்கு சேமியா எடுத்துருக்கேன். அதே கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம்.
தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சேமியாவை நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம இதில் வறுத்த வேர்க்கடலையும் முந்திரி பருப்பையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த வேர்க்கடலையும் முந்திரியும் தான் இதுக்கு டேஸ்ட் இன்னும் கூடுதலாக கொடுக்கும். வேர்க்கடலையை வந்து நீங்கள் போடாமல் இருந்துடாதீங்க. வேர்க்கடலை வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம். இதை அப்படியே கிளறி கொடுத்துக்குருவோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேமியா கிச்சடி வந்து நம்ம சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.